ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று பெடலிங் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த மிஷினில் வந்து எப்படி நூல் கோக்குறது, எந்த வழியாக நூல் கோர்த்து இந்த ஊசி வரைக்கும் போகிறதுன்றது பார்த்துட்டு, இந்த பாபின் இருக்கும் இல்லைங்களா, பாபின் எப்படி சுற்றுறதுன்றதையும் பார்க்கலாம். இன்றைக்கி நல்லா கவனமாக கவனிச்சுக்கோங்க. ஏன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து சின்ன மிஷின் பெரிய மிஷின் இருக்கும். பெரிய மிஷின்ஸ் எல்லாத்துலையும் இந்த பக்கம் இருக்கும். இந்த ப்ராசஸ் எல்லாமே சின்ன மிஷினில் இந்த சைடில் என்னென்ன காமிக்கிறோமோ அதெல்லாம் வந்துட்டு இந்த பக்கம் இந்த சைடு இருக்கு இல்லைங்களா, இதோட இந்த சைடில் வந்துட்டு எல்லாமே இருக்கும். இது எல்லாமே இந்த முன்னாடி நம்ம பார்க்குற எல்லா விஷயமே இந்த இடத்துல இருக்கும். ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்காமல் அந்த வீடியோ பார்த்து கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே. இப்போ அதுக்கப்புறம் மோட்டார் மிஷினில் வந்து மோஸ்ட்லி மேலே இருக்கும். ஸோ வந்துட்டு மிஷினை பொறுத்து கொஞ்சம் மாறும். பட் ஒரே சைடில் தான் இது எல்லாமே இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்காது. ஓகேங்களா? இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இல்லாட்டி ஒரே ஒரு கம்பி மட்டும் இருக்கும். சரிங்களா? சின்ன மிஷினெல்லாம் எடுத்துக்கணும். அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் இந்த நூலை வந்துட்டு நீங்கள் இப்படி போட்டுக்கணும். ஓகேங்களா? இப்படி போட்டு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த நூலை இப்படி இழுத்து இந்த இடம் இங்கே வந்து 3 ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? 1 2 3 ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு ஹோல் வழியாக நீங்கள் விட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் இந்த 3 ஹோல்லையுமே வந்து போடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ரொம்ப ஓரளவுக்கு வந்துட்டு டைட் ஆயிரும் அது. ஸோ 2 ஹோல்ஸில் ஃபஸ்ட்டு ஹோல்லையும் லாஸ்ட் ஹோல்லையும் வந்துட்டு நீங்கள் இப்படி ஒரு ஹோல் வழியாக விட்டு, அப்புறம் அந்த ஃபைனல் ஹோல் வழியாக நீங்கள் இதை நுழைக்கணும். ஓகேங்களா? இப்படி நுழைச்ச பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல இந்த மாதிரி ஸ்க்ரூஸ் கொடுத்துட்டு 2 பிளேட் இருக்கும். ஒரு நிமிஷம் இருங்க, உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் செஞ்சது வந்துட்டு இந்த இடத்துல கரெக்டுங்களா, இந்த இடத்துல 3 ஹோல்ஸ் இருக்கும். அதில் இந்த ஹோல் வழியாக விட்டு நம்ம இந்த ஹோல் வழியாக எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல ஸ்க்ரூ கொடுத்து இங்கே இருக்கும். இதில் 2 பிளேட்ஸ் மாதிரி உங்களுக்கு தெரியும். உள் பக்கம் தெரியுதுங்களா? சில்வர் கலரில் 2 பிளேட் மாதிரி. அந்த பிளேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து இதை வந்து உள்ளே விடணும். புரிஞ்சுங்களா? தெரியுதுங்களா? அந்த பிளேட்டு சென்டராக இருக்கணும். சென்டராக விட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒரு கம்பி மாதிரி இருக்கும். இப்படி அந்த கம்பி வழியாக இப்படி இழுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, இங்கே ஒரு இது கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து இப்படி போட்டு நீங்கள் இப்படி எடுத்துக்கணும். இழுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு லிஃப்டர் மாதிரி கீழேயும் மேலேயும் போயிட்டு வரும். அந்த இது ஸ்டிச் ஆகும்போது அது நீங்கள் பார்த்தா தெரியும். அதில் ஒரு ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ் வழியாக நீங்கள் உள்ளே விட்டு, நீங்கள் இந்த இடத்துல அந்த ஹோல்ஸ் வழியாக உள்ளே விட்டு நீங்கள் இப்படி இழுத்தீங்கன்னா, ஓகேங்களா, இப்படி வரும். வந்த பிறகு இந்த இடத்துல இங்கே ஒரு ஹோல் இருக்கும் சின்னதாக. அது வழியாகவும் நீங்கள் வந்து இந்த இதை வந்து நூலை விட்டுட்டு, இந்த நூலை வந்து இந்த ஹோல் வழியாகவும் விட்டுட்டு, ஓகேங்களா, இங்கே உள்ள வழியாக விட்டு எடுக்கணும். இப்படி எடுத்துட்டு கீழ் பக்கத்தில் ஒரு கம்பி மாதிரி இருக்கும். இந்த இடத்துல அந்த கம்பி வழியாக இப்படி இழுத்து, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளோட நீடில் இருக்கும் இல்லையா, அதில் உங்களுக்கு ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ் வழியாக வெளியே இழுக்கணும். ஓகேங்களா? இப்போ நீடில் ஹோல்ஸ்க்கு வந்து எப்படி போடணும்னா, இப்படி உள்ள விட்டு நீங்கள் நார்மலாக இழுத்தீங்கன்னா வந்துடும் உங்களுக்கு நீடிலோட ஹோல்ஸ் வழியாக. ஓகேங்களா? ஹோல்ஸ் வழியாக விட்டு நீங்கள் இதை இப்படி இழுத்துக்கணும். இழுத்துட்டு நீங்கள் இதை எப்படி பிடிச்சி வைக்கணும். நம்ம கீழே பாபின்ல கேஸில் வந்து பாபின் போட்டு வைப்போம் இல்லையா, நூல். அது போட்ட பிறகு தான் இதை நீங்கள் உள்ளே விட்டு அந்த நூலையும் வெளியே இழுத்து நம்ம ரெண்டும் சேர்த்து இப்படி வைப்போம். ஓகேங்களா? அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு எப்படி போட்டோன்னு அதை மறுபடியும் ஒரு டைம் ரீகேப் பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நூல் போடுவோம். அப்படியே இது கொண்டு வந்து இங்கே ஹோல்ஸ் இருக்கும், 3 ஹோல்ஸ். அதில் 2 ஹோல்ஸில் வந்து இந்த வழியாக விட்டு, இந்த வழியாக இந்த லாஸ்ட் ஹோல் வழியாக வந்த பிறகு நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இங்கே ஒரு பிளேட் மாதிரி இருக்கும். அந்த பிளேட்டுக்குள்ளே விட்டு இங்கே ஒரு கம்பி மாதிரி இருக்கும். அது வழியாக மேலே இழுத்துட்டு போய் இந்த இடத்துல உள்ளே போட்டு இப்படியே கொண்டு போய் இந்த ஹோல்ஸ் வழியாக விட்டு, இங்கே ஒரு ரவுண்ட் ஹோல்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே விட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இங்கே ஒரு கம்பி மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே விட்டு நீங்கள் கீழே கொண்டு போனீங்கன்னா நம்மளுக்கு நீடில் இருக்கும். நீடிலில் வந்துட்டு நீங்கள் விட்டுட்டு ஃபுல்லாக நீங்கள் இப்படி இருக்கணும். ஓகேங்களா? இது வந்து நூல் கோக்கிறதுக்கான உங்களோட ட்ரைனிங். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நூல் கோர்த்து முடித்த பிறகு நம்ம இப்போ என்ன பார்க்கலாம்னா, பாபின் இருக்கு இல்லையா, நம்ம பாபின் கேஸ் இருக்கும் இல்லைங்களா, அதுக்குள்ளே ஒரு ரவுண்டாக இருக்கும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த கேஸில் வந்துட்டு எப்படி நூல் சுற்றுறதுங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் இப்போது. ஓகேங்களா?
ஓகே, இப்போ வந்துட்டு இந்த நூல் கோத்த பிறகு நீங்கள் எப்படி இந்த பாபினில் வந்து நூல் சுற்றுறதுன்றதை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த 2 டைப் ஆஃப் பாபின் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இது மெஷின் கூடவே எனக்கு கிடச்சிது, நான் வெளியில் வாங்கினது. பட் இது 2ல் வந்து எது உங்களுக்கு ஃபிட் ஆகும் பார்த்து நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஏன்னா வந்து மெஷின் கூட கிடச்சது பாருங்கள் கொஞ்சம் சின்னது, இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் நீங்கள் எதுக்கும் வந்துட்டு உங்களோட மெஷினுக்கு எது ஃபிக்ஸ் ஆகும்னு சொல்லி பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போது இந்த பாபினில் வந்துட்டு நம்ம எப்படி நூல் கோக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த நூல் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம இப்படி எடுத்துக்குவோம். இந்த சைடில் இருந்த நூல் எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த பாபினில் ஜஸ்ட் சும்மா ஒரு 2-3 சுற்று நீங்கள் சும்மா நார்மலாக கையில் அது பிடிக்கிறதுக்காக ஒரு 2-3 சுற்றுங்க. சுற்றி விட்டால் போதும். அதிகமாக சுற்றணும் தேவையில்லை, நீங்கள் அளவாக சுற்றி வச்சா போதும். சுற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களுக்கு பாபின் போடுறதுக்கான இடம் இருக்கும். அதை என்ன பண்ணணும்னா நீங்கள் ஓகேங்களா, இந்த இடத்துல இருக்கும். இப்போ வந்துட்டு நீங்கள் அதை இப்போ இது வந்துட்டு நீங்கள் இது முடிச்ச பிறகு அது ஆட்டோமேட்டிக்காக இப்படி லாக் ஆகும். இப்போ வந்துட்டு இல்லை இதை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா வந்து நீங்கள் உங்களால் வந்துட்டு இந்த பாபினை வந்து இதுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதுலேயும் ஒரு இது என்னென்னா இந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா இடம், அது வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி தெரியும் பாருங்கள். அதில் வச்சு நீங்கள் என்ன பண்ணணும்னா கரெக்டாக வச்சு அமுத்தி போட்டிங்கன்னா அது போய் ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஓகேங்களா? இப்படி ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஃபிக்ஸ் ஆன பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் இதை இப்படி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ஃபிக்ஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஃபிக்ஸ் ஆன பிறகு இது இந்த இடத்துல போடுறதுக்கான ஒரு இது கொடுத்துருக்காங்க. பட் இது ஒவ்வொரு டைம் வந்து ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா கையிலேயே பிடிச்சிட்டு பெடல் பண்ணுறது பெட்டர். ஓகேங்களா? நார்மலாக பெடல் போடும்பொழுது வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன்னா உங்களை ஒன்றுமே நூல் போட்டு துணி தைக்காமல் இருக்கும்பொழுது பாபின் கேஸ் எல்லாம் கழட்டி வச்சுருக்க சொல்லியிருக்கேன். ஸோ கழட்டி வச்சுட்டு நீங்கள் நம்ம ஊசியோட இதெல்லாத்தையுமே போன வீடியோவில் சொன்ன மாதிரி அந்த பின்னாடி இருக்க ப்ரெஷர் ஃபுட்டோட லிஃப்டர் எல்லாத்தையுமே தூக்கி விட்டுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு இதை செய்யுங்க. ஓகேங்களா? இப்போது நான் எப்போவுமே சொன்ன மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி கையில் பிடிச்சிட்டு உங்களுக்கு அந்த டைட் வர வரைக்கும் பிடிச்சிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா எப்பவும் போல் நார்மலாக பெடலிங் சொல்லி கொடுத்தோம் இல்லைங்களா, இது இப்படியே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பெடல் பண்ணணும்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நீங்கள் வந்து பெடல் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா சுற்ற ஆரம்பிக்கும். சுற்றும் பொழுது நீங்கள் ஜஸ்ட் இப்படி பண்ணால் போதும், அது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுன்னா பாபின் சீக்கிரமாக சுற்ற ஆரம்பிச்சிடும். ஒரே இடத்துல சுற்றாமல் அதிகமாக கரெக்டாக அதை சுற்ற ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அப்புறம் இது ஃபுல்லாக சுற்றின பிறகு ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரிலீஸ் ஆகிடும். பாருங்கள். புரிஞ்சுங்களா? பார்த்தீங்களா? இது ஃபில் ஆனவுடனே ஆட்டோமேட்டிக்காக இது ரிலீஸ் ஆயிரும், ஸ்டாப் ஆயிரும் நம்மளோட பெடலிங். ஓகேங்களா? புரிஞ்சுங்களா? இது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே ஓப்பன் ஆச்சு பார்த்துருப்பீங்க நீங்கள். அப்படி ஆனவுடனே இதை வெளியே எடுத்துட்டு நீங்கள் வந்து ஒரு த்ரெட் கட் பண்ணுறதுக்கு ஒரு சிசர் இருக்கும். நீங்கள் அந்த சிசர் மூலமாக இந்த மாதிரி ஒரு குட்டியாக இருக்கும், அது மூலமாக நீங்கள் என்ன பண்ணலான்னா இதை ஜஸ்ட் இப்படி கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா போதும், கட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் பாபினில் 3 நூல் சுற்றியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா பாபின் கேஸ்க்குள்ளே வந்துட்டு நம்ம இந்த பாபினை எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த பாபினை நம்ம பாபின் கேஸ்க்குள்ளே எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பேர் தான் பாபின் கேஸ். இது கீழ் பக்கம் நான் காமிச்சிருப்பேன். இப்படி போன வீடியோவில் இப்படி எடுத்துட்டு உங்களை பண்ண சொல்லி காமிச்சிருப்பேன். அந்த பாபின் கேஸில் வந்துட்டு நீங்கள் இப்படி வச்சு இதை போடும் பொழுது உங்களோட நூல் வந்துட்டு மேல் பக்கமாக இப்படி இருக்கக்கூடாது, இப்படி கீழ் பக்கமாக இப்படி இருக்கிற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? இப்படி வச்சுட்டு நீங்கள் இந்த கேஸ்க்குள்ளே இப்படி போட்டுருவீங்க. போட்ட பிறகு பார்த்தா தெரியும், இங்கே ஒரு ஹோல் இருக்குது, உங்களுக்கு தெரியுதுங்களா? ஓகே, தெரியுதுங்களா? அந்த ஹோல் வழியாக நீங்கள் இதில் உள்ளே விட்டு நீங்கள் இதை நல்லா டைட்டாக பிடிச்சிங்கன்னா அது கீழே போய் இந்த ஹோல்குள்ளே ஃபிக்ஸ் ஆகிடும். ஓகேங்களா? இப்படி ஃபிக்ஸ் ஆன பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஒவ்வொரு மிஷின்லையும் ஒரு சின்ன மிஷினில் வந்து வேறு பக்கம் இது இப்படி பண்ணி உள்ளே போடுற மாதிரி இருக்கும், பெரிய மிஷினில் இந்த பக்கம் திருப்பி உள்ளே போடுற மாதிரி இருக்கும். எதுவாக இருந்தாலும் இந்த இடம் இருக்குது இல்லைங்களா, இதை நீங்கள் இப்படி பண்ணும்போது லாக் ஆகும். அந்த உள்ளே போடுறப்போ என்ன ஆகும்னா இந்த இடம் இப்படி ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆனோன்னா ஒரு சவுண்ட் கிடைக்கும் உங்களுக்கு. அந்த சவுண்ட் வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து என்னவா நினச்சிக்கலாம்னா அதை ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்றதை நீங்கள் நினச்சிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து அது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த இடத்துல இதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளே நம்ம பாபின் போடுறது நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? அங்கே போய் என்ன பண்ணணும்னா
இந்த இந்த இதில் வந்து இதை தூக்கி விட்டுட்டு உள்ளே சொருவிட்டு விட்டுறணும். ஓகேங்களா? அவ்வளோதான். இதை தூக்கிறோம், இந்த இடத்துல இதை தூக்குவோம், உள்ளே வைக்கிறோம், எந்த பொசிஷனில் இது செட் ஆகுதோ பார்த்துட்டு அப்புறம் நம்ம விட்டுருவோம். அப்புறம் சவுண்ட் கேட்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அது ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இங்கேருந்து உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். இந்த இடத்துல பாபின் கேஸ் சுற்றின பிறகு நீங்கள் வந்து பாபின் கேஸில் வந்து அந்த பாபினை வச்சுட்டு கீழே எப்படி போய் போடுறதுன்னு பார்க்கலாம். கீழே இந்த வழியாக தெரியுதா உங்களுக்குன்னு தெரில. இந்த பாபின் கேஸை இப்படி போட்டுட்டு நீங்கள் இந்த இடத்துல வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சவுண்ட் கேட்கும். உள்ளே போட்டு டக்குன்னு சவுண்ட் கேட்டுச்சுங்களா? அந்த மாதிரி சவுண்ட் கேட்குற வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த இடத்துல இது உள்ளே போகும்பொழுது நம்ம ஊசி வந்துட்டு மேல் பக்கமாக தான் இருக்கணும். ஏன்னா இந்த ஊசி ஒருவேளை நீங்கள் இந்த ஊசியை கீழே வச்சுட்டு நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா ஊசி உடையறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இப்போ வந்து போடும்பொழுது ஊசி தெரியாமல் கீழே போயிருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஊசி உடையலை. பட் இஃப் சப்போஸ் நீங்கள் பண்ணுறதா இருக்கும் பொழுது என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஊசியை வந்துட்டு மேலே எடுத்த பிறகு தான் இதை செய்யணும். அதாவது இப்படி ரிமூவ் பண்ணுவீங்க இல்லையா, இருக்கும் இல்லையா, இந்த ஹோலை வந்து அதுக்குள்ளே அங்கே ஒரு ஹோல் இருக்கும், அதுக்குள்ளே வச்சு இப்படி பண்ணிங்கன்னா ஒரு சவுண்ட் கேட்கும், டக் அப்படின்னு. அந்த டக்குன்னு சவுண்ட் கேட்ட பிறகு நீங்கள் வந்து அதை ரிலீஸ் பண்ணிக்கலாம் கையில். ஓகேங்களா? இப்படி தான் வந்துட்டு பாபின் கேஸ்குள்ளே வச்சு உள்ளே இன்சர்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். 1 செகண்ட். க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அடுத்தது வந்து ஸ்டிச் பண்ணலாம். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னு இப்போ சொல்கிறேன். ஓகே, பாபின் கேஸ்குள்ளே வந்து பாபின் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் நேற்று. இன்றைக்கி என்ன பண்ணலான்னா இந்த நூலை வந்து பிடிச்சி வச்சுட்டு எப்படி பாபின் கேஸ்லேருந்து வெளியே இழுக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த நூலை வந்து இப்படி இழுத்து வச்சுக்கிறோம். நம்ம கையில் பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு நம்ம பேலன்ஸ் ஃபீல் இருக்கு இல்லைங்களா, அதை மெதுவாக இப்படி சுற்றி விட்டிங்கன்னா, மெதுவாக சுற்றுனீங்கன்னா இந்த ஊசி என்ன ஆகுனா கீழே போய் அந்த பாபின் கேஸ்லேருந்து நூலை இழுத்து வெளியே இப்படி கொண்டு வரும். இப்படி கொண்டு வந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை கையில் பிடிச்சி இப்படி இழுத்துக்கலாம். இழுத்துட்டு நீங்கள் இது ரெண்டையும் இப்படி வச்சு நீங்கள் வந்து இதுக்குள்ளே விட்டு இந்த கீழே வழியாக விட்டு நீங்கள் இந்த பின்னாடி வழியாக இழுத்துக்கலாம். அதாவது ரெண்டையும் எடுத்துகிட்டு போவீங்களா, எடுத்துகிட்டு போய் இப்படி பின்னாடி வழியாக அதை தூக்கிட்டு நீங்கள் இழுக்கலாம். மேலே இருக்க கைடு இப்படி தூக்கிட்டு இழுக்கலாம். இல்லாட்டி இப்படி உள்ள வழியாக விட்டு ஃபிக்ஸ் பண்ணி இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்குள்ளே துணி வச்சு தைக்கலாம். ஓகேங்களா? இது வந்து பாபின் கேஸ்லேருந்து வெளியே இழுக்கிறது. அதுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இந்த இதை வந்து இந்த மாதிரி பெடலில் மெதுவாக சுற்றுறது மூலமாக அது உள்ளே போகும். உள்ளே போன பிறகு அது வெளியே இழுத்துட்டு வந்துடும் அந்த நூலை ஃபஸ்ட் செஞ்ச மாதிரி. ஓகேங்களா? புரிஞ்சு இல்லைங்களா? கையிலேயே தான் சுற்றணும். சுற்றி அதை இழுத்த பிறகு நீங்கள் எடுத்து இந்த வழியை போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக பெடல் பண்ணுற மாதிரி திருப்பி பெடல் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம்.